என்னது? என்ன பேட்டி? பாட்டுமா. அட என்னன்னு பாட்டை சொல்லிருங்க, வாயில சொல்லிருங்க. ஏன் பாட்டு? உங்க வாய் நேர கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, சொல்லுங்க. நம்ம பாட்டு வாச்சா பார்த்தாலே தெரியும். பொசிஷனே அவ்வளோ அழகா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடேங்க அப்பா, பார்க்கும்போது அந்த கடைக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஏமா உள்ள போயிட்டு துணி அவுத்து போட்டு வர்றேன். துணி அவுத்து போட்டு வரீங்களா? வரும்போது வேற துணியில வந்தேன்ல, இப்ப வேற துணியில வந்திருக்கேன்ல, அதனால துணி அவுத்து போட வந்தாங்க. கூட்டம் நிறைய வந்துருச்சு. இந்த வந்துட்டார். யாரு? டான்ஸ் காமிக் PS சுமதி திண்டுக்கல் அவர்களுக்கு இளவன்கள் பங்காளியின் சார்பாக பூஜாரிகள் மாலை அணிப்பார்கள். அவர் பிள்ளைய பார்க்காம புள்ள மாதிரியே நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பெட்டிக்காரர் இருக்கவும் பெட்டிக்காரவே பார்க்கறாரு. எவ்வளோ அழகா இருக்கிறாரு, மூக்கு மூலியமா லட்சணமா. அடுத்து டான்ஸு. நன்றி நன்றி. எனக்கு பொன்னாடியை போத்தி மகிழ்விழ்த்த இந்த ஊருக்கு என்னை அறிமுகப்படுத்திய அண்ணா அவர்களுக்கு, அழகராஜா அண்ணா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஊர் பெரியதனம், ஊர் நாட்டாமை, ஊர் முக்கியஸ்தர், சாமி பங்காளிகள், என்ன பங்காளி, கருச்சாமி, இருளாயம்மன் கோயில் பங்காளிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம். சரி, வந்த வேலையை பார்ப்போமா? அப்படியே விரிச்சு போட்டு படுக்கலாமா? வரும்போது நல்லா தலைவாழை இலை போட்டு சோறு சாம்பார் பாயாசம் அது இதுன்னு வச்சு 5 மாசமா இருக்கிற மாதிரியே இருக்குது. வயிற்றுக்கு சாப்பிடவும் இத்தனை சோத்தை போட்டு ஆடுன்றீங்களே, ஒரு மனசாட்சி இருக்குதா? ஆடுங்கிறீங்களே, என்ன சாமி வரப்போகுதா? சரி, உங்களுக்கு சாமி வரப்போகுது, எனக்கு இப்படி சோத்தையும் தின்னுபிட்டு சாமி வரப்போகுதா? ஆமாம், அதனால ஆரம்பிச்சிடுவோமா? எல்லாருக்கும் வணக்கம். பெட்டிக்காரே, 2வது நாள் நம்ம சந்திக்கிறோம். மற்றவங்களெல்லாம் எல்லாம் சந்திச்சாச்சு. யூடியூப் சேனல் தம்பி பேர் என்ன? மாசானம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணித்து பொன்னாடை பார்த்துப்படுகிறேன். அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டா, அக்காவுக்கு அந்த வார்த்தையெல்லாம் வராது. அதனால் நம்ம வந்த வேலையை பார்த்துருவோமா? ஆமாம், அதான் பார்க்கணும். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எனக்கு பல தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எனக்கு பல தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழுப்பாட்டுமா மாமா, பத்த நல்லா பாரு காட்டுமா. ஏறி நல்லா உழுப்பாட்டுமா மாமா, பத்த நல்லா பாரு காட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எனக்கு பல தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழுப்பாட்டுமா மாமா. நல்லா இருக்கா? அருமையா. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் என்ன தேய்ச்சி தலைமூழுவி. ஒன்னு நினைச்சி ஒரு வருஷம் மாமா. அப்படி கிளம்பிருச்சு அவனுக்கு. சோத்தையும் பாயாசத்தையும் தின்னு விட்டு வருது, தொண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கு, வாய்க்கு. நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல?
மைக் செட்டு ஆடியோக்காரங்களுக்கு வந்தானே வணக்கம் சொல்ல எப்பயுமே மறந்துட்டேன். அண்ணன் அருமையா போட்டு தர்றாரு. ஆமா இதெல்லாம் மாட்டுறதுக்கு அண்ணனுக்கு அடே எங்க அப்பா கழட்டுறது சீக்கிரம் கழட்டிடலாம். என்னத்த செட்டிங்ஸ் என்ன பெட்டிக்காரே நீ வாடுங்க சாப்பிடுங்க. ஏமா நீ முடிச்சு சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க இல்ல அப்படிதான் வீட்டுல வந்து. பொம்பளை பிள்ளைய விட்டுவிட்டு என்ன பின்னாடி ஆம்பளையே பாக்குறீங்களே? ஆமா உன்னை பார்க்க- இப்பதான் ட்ரெண்ட் ஆயிருச்சு இல்ல, ஆம்பளையும் பாத்துக்கிறதும் பொம்பளையும் பேசிக்கிறது. சரி ஆ? பேசுறதோட பாக்குறதோட விட்டுறணும். எப்ப வீடியோ கிளம்பி பேசுவோம். லைன்ல யாரையோ பாத்துக்கிட்டே இருக்கியா? சரி இதோ பொம்பளை சோக்கு தான். அண்ணே மைச் எடுக்காரண்ணே. இனியா ஆடியோஸ் சூப்பர் சூப்பர். எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச பேருங்க. எப்பயுமே புறவுக்குள்ள அண்ணனே வருவாரு. ஆ? ஆமா நம்ம டீம் சரி, சரி. புறவுக்குள்ள அண்ணன். சரி சரி அதனால ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா இடுப்பு கீழே பார்க்காதீங்க. அது ஆடுது இல்ல, அதையே அப்படியே பார்க்க கூடாது. ஆடாம எது இருக்குதோ அதை தான் பாருங்க. ஆமா அதனால பெட்டிக்க மிருகங்காரே சவக்குன்னு இருக்கிறது நல்லா சுறுசுறுப்பா போடலாமா? எப்படி போடணும்? அத்தாடி என்ன உடம்பு ஐ பொண்ணால் செஞ்ச உடம்பு அடையாள சின்ன தடம்பு தீர்மானம் ஆல்ரவுண்ட் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? நீ அதை பார்த்துக்கிட்டே விட்டுட்ட பத்தியா? நட்சத்திரம் நட்சத்திரம் கட்டி வச்ச கண்ணு உங்கண்ணு எங்கண்ணு முத்துச்சரம் கட்டி வச்ச பல்லு ஏன் நில்லு பதில் சொல்லு பாலாறு தங்கம் எல்லாம் எங்க நத்தில் ஒட்டிக்கிட்டா பாலாறு மொத்தம் வந்து என் பருவத்தில் ஒட்டி போட்டா இவ்வளவு நேரம் வாங்கி பாடலையே, இப்ப குத்துறதுக்கு மட்டும் வர்றையே உன் சாமான தத்த என்ன எல்லாத்தையும் குத்திருவியா நீ? எய்ட்ஸ் வந்துற போகுது. ஏன் என்ன காரணம்? எல்லாத்தையும் குத்துனா எப்படி? என்ன அப்புறம் மிருதங்காரே அவரை ஏன் பாக்குறீங்க? என்னைய பாருங்க. என்னை நீங்க பாக்குறதே இல்லை.
இனிமேல் உங்களோட நான் 2 விட போறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, இவங்கெல்லாம் பார்த்தா பேச முடியுமா? அவங்கள்ட்ட எல்லாம் மைக் இல்ல. ஏமா மைக்கு கொடுத்தா அவங்க எல்லாம் வாங்கி பேசிடுவாங்க. இப்ப எப்படி இருக்கு மைக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குல்ல? எடுத்து வைமா. எடுத்தா நீ தூக்கி நல்லா அதாவது பெட்டிக்காரே என்னடா வந்தோடனே சரி எப்படி செய்யணும் தெரியுமா? என்னடா செய்யணும்? நச்சுன்னு நறுக்குன்னு கும்முன்னு செய்யணும். நீங்க எதுவுமே பேசாதனால எனக்கு மூடே கிளம்ப மாட்டேங்குது. ஏன்டா அவனை ஏதாவது கிளம்புற மாதிரி பண்ணுங்க பெட்டிக்காரே. உன்னை எப்படி பேசுறீங்க உனக்கு தெரியாதா என்னைய பத்தி? அருமையா பேசுவீங்க. அதனால மறுபடியும் போடலாமா? அடிச்சு விடுறா. கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே ரெண்டு காட போறா ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ஆடி ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க அந்த காட போறா கலஞ்சோடனே ஆடி கலந்துடனே அந்த கடலை கொள்ள ஓரத்திலே ஆடி காட போறா ரெண்டு நிக்க என்னம்மா வேற என்னம்மா? இடுப்பு வெட்டுறத பாக்குறதுக்கு எங்க இருந்து எங்க வருது பாரு. என்னடா உனக்கு வெட்டலாமா? இப்ப எப்படி வெட்டுறான்? எப்படி வெட்டுறீங்க? சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே ஆடி சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே சரி சரி ரெண்டு ஜோடி புறா இன்னைக்கு ஜோடி புறா ஜோடி புறா 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 அந்த ஜோடி புறா கலஞ்சோடனே இன்னைக்கு சோறுதையா என் மனசு சோளக்குள்ள அந்த சோளக்குள்ள ஓரத்திலே அப்படி ஹை ஆத்தா சூப்பர் ஆத்தே ஆத்தா அப்படியேடா எப்படி பக்கத்துல எப்படி சூப்பராக டான்ஸ் ஆத்தா ஹை ஹை அவ்வளோதான் காட்ட முடியும். அதுக்கு மேலாம் காட்ட முடியாது. வேற கம்பெனி காட்டலாம், நம்ம கம்பெனி காட்டாது. ஆமா, சீல் வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால சின்ன சின்ன ஆடி சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சு சிங்கரா போட்டு ஹை ஆத்தா சூப்பரா ஆத்தா ஆத்தா ஆத்தே அப்படியேறா சூப்பரா ஆத்தத்தோ அம்மாடி தேவையில்லாம ஏதாவது இடையில வாச்சேன்னா மூக்கு அறுத்துப்படி அறுத்து. வாய் தெரியும் வாசிக்கிறேன். என்னம்மா? என்னம்மா? உனக்கு வாசிக்க தெரியும் வாசிக்கிறேன், எனக்கு பேச தெரியும் பேசுறேன். என்ன பண்ணலாம்? சூப்பர், அருமையா இருக்கு. இதுக்கு மேல இடுப்ப ஆட்டினோம்னா குண்டி தனியா ஏன் என்ன வேற என்னம்மா? கீழே விழுந்துரும். ஆமா, ஏன் வேற சாப்பிடு. இந்த ஆட்டம் பேர் என்ன தெரியுமா? என்னடா? என்ன ஆட்டம்? என்ன ஆட்டம்? திஸ் இஸ் குண்டி ஆட்டம். ஆத்தே சூப்பர். அந்த பிள்ளை ஆத்தே. நீ என்ன நினைச்ச? குசு குசு ஆட்டம் நினைச்சியா?
அதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பா கல்யாணம். வெறும் உருளைக்கிழங்கு குருமாயா வச்சு எல்லாம் அங்கங்க பிடிச்சிக்கிச்சு. அத்தே. அதனால பப்புன்னு வந்தாருன்னா தான் இந்த இடமே கலகலன்னு இருக்கும். எனக்கு கலகலன்னு ஆமா, உங்க 4 பேர்த்திட்டையும் போயிட்டு நானும் பப்புன்னு அடுத்து அந்த நாரப்பையன்கிட்ட போய்க்கிறேன். சொல்லிவிடாதீங்க, அவரை பத்தி பெருமையா சொன்னேன்னு சொல்லுங்க. ஆமா, வல்லவரு நல்லவரு. ஏய், அவரே சகலப்பாடி உனக்கு தெரியாது. அப்ப நீங்க எல்லாம் பொம்பளை சோக்கு தானே? அத்தே அள்ளிருக்க. 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கியா தான் இருப்பீங்க. போமா ஆற சொல்ற. அதான் காய் வெட்டி கட்டி ஊரை ஏமாத்துறதா வேலை. பெட்டிக்காரே, என்னடா நம்ம 2 பேரும் வாடா என்ன பண்ணுவா செய்யலாமா? நீ மட்டும் சரின்னு மட்டும் சொல்லு. கிழிச்சு போடுவீங்க அப்படியே. ஆமா, நீ அப்படித்தே ஒவ்வொருத்தவனா சொல்றீங்க. ஒன்னும் விஷயம் இல்ல. நீ செவர சாச்சிட மாட்ட. ஒண்ணும் இல்லையே வடிவேல் சொல்ல மாட்டாம அப்படின்ன மாதிரி ஓடிட்டேன்ல. கரெக்டா? வாடா. கரெக்டா? சரி, எல்லாம் இப்படியே உட்காந்துரும். உங்கள்கிட்டே பேசிருக்கேன். என்னப்பா? என்னை பிடிச்சிருக்கா? நல்லா செய்யறனா சொல்லுங்க. எப்படி நன்றி. ஆனா இவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏய் பாத்தியா, டான்ஸ் சூப்பர்ரா அத்தே. அங்க பாரு, அங்க பாரு. ஏய் 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 ஏடி அங்க பாரு, காப்பை கட்டிட்டு குஞ்ச காமிச்சிட்டு உட்காந்துருக்கான் பாரு. ஆளு சிகப்பா இருக்கே, அது மட்டும் ரோஸ் கலர்ல இருக்குது. என்னம்மா சட்டி ரோஸ் கலர்ல போட்டிருக்கியா? சரி பெட்டிக்காரே, நம்ம 2 பேரும் எப்படி செய்யணும் தெரியுமா? உங்களை எப்படி செய்ய போறேன் தெரியுமா? செய்யட்டா? என்னையும் செஞ்சுட்டாங்க. உன்னையும் செய்யாம விடுறதில்ல. இரு, உனக்கு நோயை பறி போட்டுடலாம். சந்திரரே சூரியரே மயக்க வருது. என்ன மதியத்துல மயக்கதே வருது. ஆமா சாமியே என் துணையே, இந்த எனக்கு இளையவரை என்ன சொல்லி கூப்பிடட்டும். வந்தா வராண்டி மதுரை சின்னாம்பு தாண்டி. ஆடி போனாலும் ரோடி புதுக்கோட்டை பொய்யல தாண்டி. வந்தா வராண்டி மதுரை ஆடி போனா போனாண்டி புதுக்கோட்டை பொய்யல தாண்டி. ஆடி பார் பார்வதி தீ பாரம்பி சீப்பா சுத்திர அப்படி ஹை 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 ஆத்தா. ஒழுக்கமா பின்னாடி போயிரு. நான் சாமி காப்பு ஓட்ட போறேன். அந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பாவாடை மாட்டிக்கிச்சு, அதனால எடுத்து உதறி விட்டேன். நான் பாட்டுக்கு. அம்மா நீ அண்ணன் வீடியோ கால்ல பொண்டாட்டி இருக்குது, கட் பண்ற வரைக்கும் எனக்கு அண்ணன். நான் கட் பண்ணிட்டேன். மிருதங்காரே, அப்ப மச்சான் மிருதங்கார்ட்ட போயிட்டு வந்துடுறேன். சரி, அவ சொல்லிட்டு போவீங்களா? மிருதங்காரே, உங்களை நான் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். சரியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் உங்களுக்கு 27 வயசு முடிஞ்சு 28 நடக்குது. பொண்ணு பாக்குறாங்களாமா. என்னைய கட்டிக்கிறீங்களா? என்னை நீ ஆட விட்டேன்னா என்ன பண்றது? மத்த மிருதங்க மாதிரி நினைக்காத. வீட்லயே வச்சுக்கணும். சரியா? வீட்லயே பத்திரமா வச்சுக்கணும். இப்படி எல்லாம் எல்லாரும் மாதிரியான ஆட விடக்கூடாது. ஆமா, நீ என்னதான் வீட்டுக்குள்ள வச்சாலும் நீ இல்லாதப்ப நான் செவரேறி வச்சு ஓடி போயிருவேன். நீ திருந்த மாட்ட. யாரு கூட? நாடகக்காரங்களோட. அதனால மிருதக்காரே, நம்ம 2 பேரும் எப்படி செய்யணும் தெரியுமா? கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான், நீ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா உனக்கு மச்சான், நான் நெடுநாளா இருக்கிறேனே உனக்கு மச்சான். நீ கொடுத்த 10 ரூபாய் பத்திரமா வச்சிருக்கேன். 10 பைசா தரல. 6000 ரூபா கொடுத்துருக்கிறாரு முன்பணம். ஆமா, நாடகம் முடிச்சோன்னே 6000 ரூபா இருக்காரு. நீ கொடுத்த 10 ரூபாய் பத்திரமா வச்சிருக்கேன். நீ கொடுத்த உதட்டு மட்டும் நித்தானது இனிக்குதையா. நீ கொடுத்த 10 ரூபாய் பத்திரமா வச்சிருக்கேன். நீ கொடுத்த உதட்டு மட்டும் நித்தானது இனிக்குதையா. ஆசை இல்ல மாமா, நம்ம சேர்ந்து பேசலாமா? கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான், மனசுக்குள்ள இருக்கிறீங்க கருத்த மச்சான். போட்டது பக்கல மாப்பிள்ள இன்னொரு
அடேங்க அப்பா இன்னும் தெரியாத மாதிரி யாரும் செய்ய முடியாதுங்க. ஆமா. ஆமா இந்த ஒரு மாசத்துலயே சுருக்குன்னு ஏன்டா? போட்டு அடின்னு அடிக்கிற ஆளு வேறதான் இருப்பாரு. ஆமா ஆமா மிருதங்கத்தை அடிக்கிறாரு, கதை வடிக்கிறாரு, எல்லாமே அடிப்பாருங்க. கையில நல்லா அடிக்கிறாரு மிருதங்கத்துல. பொண்டாட்டி பிள்ளையில போட்டு நல்லா பாக்குறாருங்க. அந்த மாதிரி நொறுக்கு தண்ணி வாங்கிறாரு ஆல்ரவுண்டுக்காரே. நீங்க அங்க செய்யும் போதே நீங்க என்னமோ குச்சி வச்சு குத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சரிங்க? அவருக்கு ஒரு மாதிரி நோக்கம் கிளம்பி என்னப்பா சொல்லுப்பா ஏப்பா. இருந்தாலும் அவரு வயசு பையன் இல்லையா, அவருக்கு ஆசை இருக்காதா? எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறாருல்ல. நீ கெல்ட்டு போய் நான் எதுக்கு சொல்லணும்? வீடியோ ஓடுது, அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல வயசு பையெல்லாம் கெல்ட்டு போயிடலான்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டாரே. ஆல்ரவுண்டுக்காரன் நம்ம சேர்ந்து செய்வோமா? வெக்கப்படாதீங்க. விடிஞ்சா என் வீட்டுக்கு நான் போயிரு, ஓ வீட்டுக்கு நீ போயிரு, ஓன் சாமான தூக்கிட்டு ரொம்பத்தே வெக்கப்படுறீங்க. அவரை எப்படி செய்யறேன் தெரியுமா? சொல்லுதா பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி இவர் கொட்டாங்கூச்சிடி பலபலனே சரி பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு ஏ முன்னாடி அழகே அழகே உனக்கணவனாக்கவா உன்கிட்ட ஒன்னே சொல்லணும். உன்னோட உன்னாய் இருக்கணும். ஏதோ நினைக்கிறேன் அதை ஏதோ மறக்கிறேன், ஏதோ நினைக்கிறேன் அதை ஏதோ மறக்கிறேன். பேசிடத்தான் வந்தேன் மணி வரவில்லை, மௌனமாக போக மனம் வரவில்லை. காதல் அழகிய கொள்ளை உன்கிட்ட ஒன்னே சொல்லணும், கன்னத்துல உம்மா கொடுக்கணும். எல்லாம் அந்த விழுந்துருமாடா, எல்லாம் ஒரிஜினலு. நான் என்ன பொம்பளை விஷமா போட்டு வந்திருக்கேன்? காலக்காரே இவங்கெல்லாம் என்ன அடி அடிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? இவங்களுக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு, சீசன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நமக்கு தான் சீசன் ஆரம்பம். சரியா? நாம செய்யணும் இப்ப. ஏன்னா இன்னும் குறைய மாட்டேங்குது. அதனால உன் கூட சேர்ந்து செஞ்சனா நீ குறைச்சு விட்டுருவ. ஆமா ஆமா கொஞ்ச நேரம் செய்யலாமா? அவரை எப்படி வர்ணிக்கிற பாருங்க தெரியுமா? கட்டி என்னை இழுத்தவரை என்னோட ஆசை மாமனே, என்ன கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. என்னுடைய ஆசை மாமனி, உன்னை கட்டிக்குள்ள ஆசை பேணி. அப்படியே ஓடியா. அருமையா செஞ்சாரு. எல்லாரும் கைதட்டுங்க. தம்பிச்சோர கைதட்டுனே. ஆமா சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்ன வயசுல இந்த மாதிரி செய்யறாரு. நீ எல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு உட்காந்துருக்கிற. நானும் ரோஸ் கலர் போட்டிருக்கேனே, நீ காட்டவே இல்லடா. மூடுறா. அருமையா இருக்கு தம்பி, நன்றி.
கொஞ்சம் தாண்டா குறைஞ்சிருக்கு. எல்லாம் வேண்டி தம்பி ஆமா. சங்கடப்படுறாப்ல. எல்லாம் செஞ்சுட்டு தம்பின்னு சொல்லாம அடுத்த வருஷம் எனக்கு புருஷனா மாறிடுவேன். இந்த வருஷம் தான் தம்பி. அதனால மைச்செட்டுக்காரே நாம் செய்யலாமா? நீ உட்காரு, ஏறி நான் செய்யறேன். இந்த மாதிரி உனக்கு எங்கேயாவது பொம்பளை கிடைக்குமா? இன்னைக்கு நைட்டு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் வீட்டில் தூங்குவேன். அதனால் நீ தினமும் மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறனால வரிசையாக பிள்ளைகளை பார்ப்ப கலர் கலராக. அதனால் என்ன இன்னைக்கு தான் பார்க்க முடியும். திண்டுக்கல்லேருந்து இன்னைக்கு தான் ஊருக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். இன்னைக்கு தான் மைக் செட்டுக்காருக்கு எனக்கும் முதலிரவு. அப்படியா? ஆமா. எங்கிட்டு போய் 2 வீட்டுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ண மாட்டாரு. அவர் லைட்டை போட்டுக்கிட்டே தான் செய்வாரு. இனியாண்ணே நீ ஆஃப் பண்ண சொல்லிவிடாது. மொத்த வாரம் சொல்லாம விட்டு நீ என்ன நீ செய்றீங்களா நான் செய்யட்டா? ஓனரு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறவங்க தான் ஓனரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கவங்க தான் நம்ம தொழிலாளி. ஆமாம். அதனால் மைச்செட்டுக்கிறேன். நம்ம எப்படி தெரியுமா? வயசு பொண்ணுதான் இல்ல வாழங்கண்ணுதான் புரட்சி என்னத சரசம் பண்ணது மாமா சின்ன மாமா கொஞ்சுதான் சரி வாழ கொஞ்சுதான் மாமா சின்ன மாமா உனக்காகத்தான் சமைச்சிருக்கேனே சரி சோடியா அமைச்சிருக்கேனே. வயசு பொண்ணுதான் இல்ல வாழங்கண்ணுதான் புரட்சி என்ன சரசம் பண்ணது லூசு கழுத. இங்கே வருமா? வந்துரு, ஒழுக்கம் வந்துரு. இங்கெல்லாம் வேணாம், பட்டிக்காடாக இருக்குது. ஏடா டவுனை பக்கம் பார்த்து வீடு ரூமுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம். ஒரு 5,000 கம்மியான ஒரு ரேட்டில் கொஞ்சமாக ஒரு 18,000 25,000 ரூபாயில் ஒரு மெத்தையை கெத்தியே பிடி. நல்லா இருக்கணும் மெத்தை. வாட்டர் ப்ரூஃப் மெத்தையெல்லாம் வந்துருக்குல்ல. ஆமாம். இங்கிட்டலாம் பூரா இவங்க கூட்டிகிட்டு போய் சாக்கில் படுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் சுரேஷ், தம்பி சுரேஷ் ஓடியாப்பா. இங்கே இருப்பா. ஊர் பெரிய தானே, என்ன இப்படி பேசுறீங்க? அவர் பெரியவர், இவர் தான் இது எங்களெல்லாம் செய்யறதுக்கு காரணமே அவர் தான்றாங்க. அப்புறம் அவர் போய் கும்பிட்றது இல்லையா? எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் சரித்தேன். ஆனால் யாருமே எந்திரிச்சு வரமாட்டேங்கிறீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பளிப்பு இருந்தால் கொடுத்துருப்போங்க. போய் சம்பளம்லாம் தர மாட்டேங்குது. அப்புறம் தர்றேன்ட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விட்ரு. அப்படி அன்பளிப்பு இருந்தால் எடுத்து கொடுங்க. கட்டிங் அடிக்கிற காசு தானே. பெட்டி என்ன கட்டிங்கன்னு திரும்பிட்டேன் போலங்க. இதுக்கு மேலே முடியாதுன்றியா? அதனால் அவரை கூட்டலாமா?